இந்த கட்டி பிடிக்கிறது, உராசிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, இது போல காதலாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்காது. இந்த 2 காதலில் உங்கள் காதல் என்ன காதல்? 4 வருஷமா லவ் பண்ணுறோம் சார். எங்களது உண்மையான காதல். அப்படி இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா கடலில் விழுந்து சாகலான்னு முடிவெடுத்திருக்க மாட்டோம். உறுதியாக என்ன சொல்கிறீங்க? எங்கள் காதல் உண்மையான காதல். அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. அப்படின்னா நான் சொல்ல போகிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்டாகணும். சரிங்கய்யா, நாங்கள் எப்போ தற்கொலை பண்ணிக்கிறது அதை சொல்லுங்க முதல்ல. சொல்கிறோமா, அதை பிறகு சொல்கிறோமா. உங்கள் காதல் நல்ல காதல்னு சொன்னீங்கல்ல, அதனால் இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். நீங்கள் 2 பேரும் நாங்கள் செஞ்சது தப்புதான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் மன்னிப்பு கேட்டு சரணடையணும். அப்பா அம்மா விருப்பப்படியே வாழ போகிறோம், நாங்கள் அப்பா அம்மாவுக்காக காதலை விட்டுட்டு கடைசி வரைக்கும் அவங்க கூடவே வாழ்ந்துட போகிறோன்னு எழுதி கொடுக்கணும். முடியுமா? ஐயா, நாங்கள் மட்டும் போலீஸ்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா, சாதி சனம், சொந்தக்காரங்க, பத்தக்காரங்க எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. கோவத்தோட எங்களை தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் அங்கே போனோம்னா கண்டிப்பாக எங்களை கொண்டுடுவாங்க. இப்போ தானே கடலில் விழுந்து செத்துற போகிறேன்னு போனீங்க, இப்போ ஏன் உயிர் மேலே பயம் வருது? எங்களை கொலை செஞ்சாலும் பரவாயில்லைங்கய்யா, நாங்கள் சரணடைகிறோம். நீங்கள் சரணடைத்து பெருசு இல்லைம்மா. ஃபோனில் 2 பேரும் பேசிக்க கூடாது, ஒரு குறுஞ்செய்தியை கூட பகிர்ந்துக்க கூடாது. நீங்கள் அந்த பையனை பார்க்கக்கூடாது, அந்த பையன் உங்களை பார்க்கக்கூடாது. நீங்கள் 2 பேருமே அப்பா அம்மா விருப்பப்படி வீட்டுக்கு போயிடணும். அவங்களுக்காகவே உண்மையாக கடைசி வரைக்கும் வாழணும். கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்பா அம்மாவும் வேற மாப்பிள்ளையை காட்டி கல்யாணம் பண்ணிக்குவோன்னு தொந்தரவு பண்ணுவாங்களே. அங்கதாம்மா வரேன், அதுதான் நடக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் 2 பேரும் உறுதியாக நிற்கணும். கடைசி வரைக்கும் கல்யாணம் வேணான்னு தானே உங்கள் கூட வந்தேன். அப்பா அம்மா, உங்களுக்காக மனத்தில் உள்ள காதலை தூக்கி எரிஞ்சிட்டு தானே உங்கள் கூட வந்தேன். இப்போ ஏன் திரும்ப கல்யாண செய்தியை பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கணும். அப்பா அம்மா, எனக்கு கல்யாணம் வேணாம், நான் சாகிற வரைக்கும் உங்கள் கூடவே இருந்துடுறேன். நான் சம்பாதிச்சு உங்களுக்கு தான் கொடுப்பேன், நான் தற்கொலைலாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இப்போதான் உங்கள் வலியை அவங்க உணர்வாங்க. புரியுதா? எங்கள் அம்மா அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது சார். நான் சொல்கிறது கேளு, இல்லைனா நாங்கள் 2 பேரும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க சார். இது போல நிலைமை கண்டிப்பாக வரும். இதுக்காக தான் நீங்கள் காத்துன்னு இருக்கணும்.